ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் வர்ற டைமிங்கு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு see all the spiritual content video up to dateல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக அருணாச்சலேஸ்வரர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. ஸோ இந்த கிரிவலம் சுற்றி வர்றது அப்படிங்கிறது மொத்தமாக 14 கிலோமீட்டர் தூரம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக கிளாக் வைஸில் அந்த அண்ணாமலையாருடைய மலையை நம்ம சுற்றி வரோம். அந்த மலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மலையே சிவன் ரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி அளிக்கிறாரு. கிரிவலம் வர்றதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம மலையை சுற்றி வரும்போது நம்ம லெஃப்ட் சைடில் சுற்றி வரணும். அதாவது இடது பக்கமாக நம்ம சுற்றி வரணும். அப்படி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. உதாரணத்துக்கு முதல் அடிக்கு யாகம் பண்ணதுக்கான பலனும், 3ஆம் அடிக்கு தானம் பண்ணதுக்கான பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கும் 8 லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நைட் டைமில் நீங்கள் கிரிவலம் வர்றதுக்கு பயப்படவே வேண்டாம். ஏன்னா கிரிவல பாதை ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ கடைங்க இருக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ எந்த பயமுமே வேண்டாம். நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அண்ணா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் அப்பா, யாரையாச்சும் ஒருத்தரை மட்டும் அழைச்சிட்டு நீங்கள் தாராளமாக கிரிவலம் வரலாம். கிரிவலம் அப்படிங்கிறது எந்த நாளில் வேணாலும் நம்ம சுற்றி வரலாம். ஏன்னா அப்படி ஒரு புனிதமான மலையை நம்ம எந்த நாளில் சுற்றி வந்தால் என்ன, நம்மளுக்கு எல்லா பலனுமே நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய வறுமைகள் நீங்கணும், கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கிரிவலம் வந்தால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களும் கிரிவலத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. குழந்தைகள் படிப்பில் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்கள வியாழக்கிழமையில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. ஞானத்துக்கான நாள் வியாழக்கிழமை. ஸோ அந்த குரு நாளில் நீங்கள் குழந்தைங்களை கிரிவலம் கூட்டிகிட்டு வரலாம். திருவண்ணாமலை கிரிவலத்தில் அஷ்டலிங்கங்கள் 8 திசைக்குமே இருக்கும். முதல்ல நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டியது அண்ணாமலையாருடைய ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய லிங்கம் தான் இந்திரலிங்கம். இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து 8 லிங்கங்கள் அவங்களுக்கு சுற்றி மலையை சுற்றி இருக்கும். அதுக்கு எல்லாமே கைடன்ஸ் அவங்க அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. கிரிவல பாதைன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லிங்கத்தையும் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடுத்த லிங்கத்துக்கு நம்ம நடந்து போகணும், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் இந்த போர்டை நீங்கள் வழி நடுக பார்த்துட்டே போகலாம். கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நம்ம ராஜகோபுரம் முன்னாடி நின்று அங்கே கற்பூரம் 24 மணி நேரமும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதில் கற்பூரம் வச்சு மனசார சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கிரிவலத்தை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சிவன்கிட்டையே ஒப்படைச்சிட்டு நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லிங்கம் இந்திரலிங்கம். ராஜகோபுரத்தில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் நடந்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல தெரிகிற லிங்கம் தான் இந்திரலிங்கம். இந்திரலிங்கத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்திரலிங்கம் உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி அமர்ந்திருப்பார் ஐயா. அதே மாதிரி இந்திரலிங்கத்துக்கான கிரக அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே செல்வத்துக்கான அதிபதி. அதே மாதிரி இந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு செல்வ வளம் அதிகமாக பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும், இழந்த பதவியை கூட ஐயா மீட்டு தருவார். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வேணும், ஜாபில் நல்ல ஒரு பொசிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் இந்திரலிங்க பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ஒரு பாதாள லிங்கம் மாதிரி நம்ம படியில் இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். இந்திரலிங்கத்தை தொடர்ந்து ரெண்டாவதாக நம்ம தரிசனம் பண்ண போகிற லிங்கம் அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்துக்கும் இந்திரலிங்கத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அக்னிலிங்கம் அமர்ந்திருக்கிற திசை தென்கிழக்கு. கிரக அதிபதி சந்திர பகவான். சிவன் அக்னி ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த அக்னிலிங்க பகவானை நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நோய்கள்லாம் தீரும். பயம் மற்றும் எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம்.
இப்போ நம்ம 2 லிங்கமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கம் தான் யமலிங்கம். அதை தொடர்ந்து போகிற வழியில் இந்த வளையல் கடை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வளையல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு எங்கள் அக்கா 2 பேருக்கும் நாங்கள் சேர்த்து வளையல் வாங்கினோம். கிரிவலம் வந்த ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அங்கேயே அந்த வளையலை வாங்கி அங்கேயே போட்டாச்சு. அந்த ஆன்ட்டியே நம்மளுக்கு வந்து போட்டு விடுறாங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் 3ஆவது லிங்கத்தை பார்க்குறதுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருவண்ணாமலை கிரிவலம் வர பாதையில் இந்த மாதிரியான மாடுகள் வந்து நிறைய இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. அதோடைய முதுகில் வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. மஞ்சள் குங்குமம் வச்சு மக்கள் எல்லாம் வழிபடுறாங்க. நாங்களும் அதை கும்பிட்டுட்டு தொடர்ந்து கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவல பாதை ஃபுல்லாக அவ்வளோ ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் இப்போ வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிரிவலம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து அதிலலாம் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஸோ கண்டினியூஸாக அப்படியே நாங்கள் நடந்துகிட்டே இருந்தோம். பட் அந்த மக்களுமே வந்து நம்மளை நம்பி தான் வந்து அங்கே கடை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பொருட்கள் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு கிரிவலம் வர்றதில் மட்டுமே நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற லிங்கம் யமலிங்கம். யமலிங்கம் வந்து தெற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்காரு. யமலிங்கமோட கிரக அதிபதி வந்து செவ்வாய் பகவான். நம்ம யமலிங்கமை வழிபட்டால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய யமபயம் வந்து நீங்கும், ஆயுள் வந்து கூடும், பொருளாதாரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் விளங்கி நம்ம சுபிட்சமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழலாம். நீங்களும் யமலிங்கமை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிரிவலம் வர்ற பாதையில் அஷ்டலிங்கங்களுக்கு எப்படி கோவில்கள் இருக்கோ அதே மாதிரி சித்தர்களுக்கும் நிறைய கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அதில் ஒரு கோவில் தான் இந்த கோவில். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்தது. ஸோ இந்த கோவில் யாருக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா துர்வாச முனிவருக்காக கட்டியிருக்காங்க. துர்வாச முனிவர் வந்து நம்ம நிறைய இதிகாசங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் மகாபாரதத்தில் கூட பஞ்ச பாண்டவர்களை பார்க்குறதுக்காக காட்டுக்கு வந்து துர்வாச முனிவர் வந்து போவார். பஞ்ச பாண்டவர்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுமே எனக்கு பசிக்குது, எனக்கு விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அவர் விருந்து எப்படியாவது ரெடி பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசியாக கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுவார். இது நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு முனிவருடைய சன்னதியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தருடைய ஜீவசமாதி இடத்த பார்த்துட்டு வரும்போது ரைட் சைடில் வந்து புள்ளிமான் வந்து நிறைய வந்து ரோடு சைடில் வந்து பார்த்துட்ருக்கு, யாராவது ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க, எதுவுமே நம்ம வந்து மானுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேபி அதுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க. பாவம் அந்த மான் வந்து பசிக்குது போல் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வந்து எல்லாரையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து 4ஆவதாக பார்க்க போகிற லிங்கம் வந்து நிருதிலிங்கம். நிருதிலிங்கத்துக்கான கிரக அதிபதி ராகு பகவான். நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையை நோக்கி ஐயா அமர்ந்திருக்காரு. நிருதிலிங்கத்தை நம்ம வழிபடும் போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். கெட்ட ஆவிகள் மற்றும் எதிர்மறையான சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ நிருதிலிங்கமை நீங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம 7 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்கோம். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற லிங்கம் வந்து வருணலிங்கம். வருணலிங்கமாக ஐயா வந்து மேற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்காரு. வருணலிங்கத்துடைய கிரக அதிபதி வந்து சனி பகவான். வருணலிங்கமாக நம்ம வழிபடும் போது நீர் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு முற்றிலும் மாறும். அதே மாதிரி கொடிய நோய்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஐயா வந்து குணப்படுத்திடுவார். உடலில் வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படணும் அப்படின்னா நீங்கள் வருணலிங்கம் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடிக்கடி சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்குது அப்படின்னும் போது வருணலிங்கம் கிட்ட நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிரிவலம் வரும்போது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஐயா வந்து சரி பண்ணிடுவார்.
சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல பாபா மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. நாங்கள் தனியாக கிரிவலம் வந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் நினைக்கும் போது பாபா வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. போயிட்டு பாபா கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பவும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கோவில் கட்டுறதுக்காக அந்த சிலை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. பட் பார்க்குறதுக்கு பாபா வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து கோல்டு மாதிரி அழகாக ஜொலிச்சுட்டு அழகாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே பாபாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற லிங்கம் வந்து வாயுலிங்கம். வாயுலிங்கமில் வந்து சிவபெருமான் வந்து வடமேற்கு திசையில் அமர்ந்திருக்காரு. கிரக அதிபதி வந்து கேது பகவான். வாயுலிங்கமாக நம்ம வழிபடும் போது சுவாசம் மற்றும் இதய நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அமைதி கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. வாயுலிங்கம் பகவானை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற லிங்கம் வந்து குபேரலிங்கம். குபேரனாலே வடக்கு திசையில் தான் வந்து அமர்ந்திருப்பார். அதே மாதிரி குபேரலிங்கமும் வட திசையை நோக்கி ஐயா அமர்ந்திருக்காரு. கிரக அதிபதி வந்து குரு பகவான். குபேரலிங்கமை நம்ம வழிபடும் போது அபரீதமான செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு அளவு கடந்த செல்வம் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் குபேரலிங்கமை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்னு. கடைசியாக நம்ம 8th லிங்கம் கிட்ட நம்ம வந்தாச்சு. 8ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கம் தான் ஈசானிய லிங்கம். ஈசானிய லிங்கம் அமர்ந்திருக்கிற திசை வந்து வடகிழக்கு. கிரக அதிபதி வந்து புதன் பகவான். ஈசானிய லிங்கமை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, கல்வி மற்றும் கலைகளில் வந்து நம்ம சிறந்து விளங்கலாம். அதாவது கல்விக்கும் கலைகளுக்கும் சிறந்த லிங்கமாக கருதப்படுகிற ஈசானிய லிங்கமை வந்து நீங்கள் வந்து மனசார வழிபடுங்க. அதே மாதிரி ஈசானிய லிங்கமாக நம்ம வழிபடும் போது காரிய வெற்றி கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டது, எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஈசானிய லிங்கம்மை நம்ம வழிபடும் போது அந்த காரியம் வந்து சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பாரு ஐயா அப்படிங்கிறது தான் ஈசானிய லிங்கமுடைய ஸ்பெஷல். ஈசானிய லிங்கமாக வழிபட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய கிரிவலம் வந்து முடியுது. ஸோ இதோட நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கூட நம்ம போகலாம். நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி போகக்கூடாதுன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே வந்து முடிக்கக்கூடாது. ஸோ கோவிலில் வந்து நீங்கள் மறுபடியும் போகிறீங்க அப்படின்னா மறுபிறவி உண்டு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை பொய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் கூட ட்ரை பண்ணோம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, போகவே முடியல. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போனோம். ஸோ அதுதான் ஐயா வந்து எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு அலோவ் பண்ணலை. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கூட அதை ஃபாலோ பண்ணுங்கள். கிரிவலம் வந்து ராஜகோபுரமில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் பண்ணி அந்த மலையை சுற்றி வந்து 8ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கமான ஈசானிய லிங்கமையும் நம்ம வந்து வழிபட்டதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். முடிஞ்சால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஐயாவை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போகலாம். ஸோ நான் தர்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தர்ஷன் பற்றி திருவண்ணாமலை தர்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தர்ஷனுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரபுளான டைம். ஏன் அப்படின்னா கிரிவலம் வந்து எல்லாருமே இந்த டைமில் ஈவினிங்கில் வர்றதுனால அவங்க அந்த மிட் டைமில் வராங்க. லைக் ஒரு
2 o'clock 3 o'clock அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து தர்ஷனுக்காக வராங்க. அப்போ உங்களுக்கு ஜாஸ்தி க்ரௌடு வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அர்லி மார்னிங் டைமில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து அதாவது க்யூவில் நிற்கக்கூடிய டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கோவிலில் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய கோபுரம் வந்து அம்மணி அம்மன் கோபுரமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கோவிலில் 9 கோபுரம் இருக்கும். ஸோ 9 கோபுரமில் வந்து ராஜகோபுரம் வழியாகவும் நீங்கள் போகலாம். பட் போனீங்க அப்படின்னா டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி டைம் நீங்கள் வந்து லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த கோபுரம் வழியாக போனீங்க அப்படின்னா சன்னதிக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக நீங்கள் வந்து போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ என்ட்ரி வந்து நீங்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் வந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்துடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான். இதை தவிர்த்து நான் இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து என் கூடவே சேர்ந்து கிரிவலம் வந்து ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணி ஒவ்வொரு லிங்கத்தில் இருக்கக்கூடிய அழகான இன்ஃபர்மேஷனையும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி என்கரேஜிங் மீ டு டூ லாட் such activities like this. And thank you so much once again. I'll see you soon in the next video. Om Namah Shivaya. Jai Shri Ram.